மகளிர் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்கறிஞர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த முண்டியம்பாக்கத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் மற்றும் நோயாளியின் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக விழுப்புரம் மாவட்ட எஸ்பிக்கு தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேருந்து நிலையம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மருத்துவக் கல்லூரி பகுதியில் இருந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரணை செய்தபோது அந்த வாலிபர் பைக்கை போட்டுவிட்டு தப்பியோட முயன்றுள்ளனர். இதனையடுத்து அவரை மடக்கி பிடித்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் விழுப்புரம் தந்தை பெரியார் நகர் இந்திரா சதுக்கம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் 7 ஆண்டுகளாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணி செய்து தற்பொழுது 108 ஆம்புலன்ஸ் டிரைவராக பணி செய்து வருவதும் தெரியவந்தது. மேலும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள பைக்குகளை திருடி சென்றதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 21 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்களின் பட்டியலை வெளியிடாமல் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி ஸ்டேட் பேங்க் வங்கி அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பகவதி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் பத்திரம் என்ற மோசடியில் 11,000 கோடி ரூபாய் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு நிதி வந்துள்ளது. அதில் 9,000 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் மற்ற அவர்களிடம் பலன் பெற்றவர்கள் வழங்கியுள்ளார்கள். அந்த பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். அதை வெளியிடவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊழலுக்கு துணையாக இருக்கின்ற பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவரை கைது செய்ய வேண்டும் என்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக வெளியிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டமாக இருக்கும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்து நெய்வேலியில் விருத்தாச்சலம் வனத்துறை சார்பில் கடலூர் வனக்கோட்டத்தின் வனப்பணியாளர்களுக்கான தீ தடுப்பு முறைகள், கோடை காலத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் முறைகளை பற்றிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. விருத்தாச்சலம் வனச்சரக அலுவலர் ரகுவரன், கடலூர் வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் குருசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் உதவி வன பாதுகாவலர் இக்பால், கடலூர் வனச்சரக அலுவலர் ரமேஷ், முத்தாண்டிக்குப்பம் தீயணைப்பு நிலைய அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, நெய்வேலி வனச்சரக அலுவலர் கடலூர் சிதம்பரம் பிச்சாவரம், புயல் தடுப்பு வனச்சரகங்களை சார்ந்த வனப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் வனப்பகுதியில் ஏற்படும் தீயை அணைப்பதற்கு நவீன உபகரணங்கள் பற்றி விளக்கி கூறப்பட்டு செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. உலக மகளிர் தினத்தையொட்டி சேலம் மெய்யனூர் பகுதியில் தனியார் கருத்தரித்தல் மருத்துவமனை சார்பில் பெண்களுக்கு ஏற்படும் நீர்க்கட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர். மெய்யனூர் பகுதியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பைக் பேரணியானது 5 ரோடு சந்திப்பு புதிய பேருந்து நிலையம் வழியே சென்று மீண்டும் மெய்யனூரில் நிறைவு பெற்றது. விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியை சார்ந்தவர் கருப்பசாமி. இவர் வெள்ளங்குழி பகுதியில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் பால பணிகளில் பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் நோக்கி சென்ற 4 சக்கர வாகனத்தை மறித்த தென் திருப்புவனம் கிராமத்தைச் சேர்ந்த போதை ஆசாமிகள் இருவர் வாகனத்தில் வந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போதை தலைக்கேறிய நிலையில்
காரின் பின்பக்க கண்ணாடியையும் அடித்து உடைத்துள்ளனர். இதனை அப்பகுதியில் பணியாற்றிக் கொண்டிருந்த கருப்பசாமி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் கருப்பசாமியை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து வந்த வீரநல்லூர் காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க முற்பட்டபோது அவர்கள் தலைமை காவலர் செந்தில்குமாரை கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து சீதப்பட்பநல்லூர் பகுதியில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் கால்முட்டில் சுட்டு பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 1647 பயனாளிகளுக்கு 51,20,74,387 ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரமேரூர் வட்டத்திலும் 2வது பட்டா வழங்கும் சிறப்பு முகாமில் 2249 பயனாளிகளுக்கு ரூபாய் 18,91,76,382 ரூபாய் மதிப்பிலான பட்டாக்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரப்பேட்டை ஆறுமுகம் தெருவை சேர்ந்தவர் ஸ்டீபன். இவர் கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே இருந்த இவரை மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதனை கண்ட ஸ்டீபனின் பெற்றோர் இதுகுறித்த நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வண்டலூர் மெஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலை மலையம்பாக்கம் அருகே கடத்தப்பட்ட ஸ்டீபன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் ஸ்டீபனின் உடல் பாகங்களை வெட்ட முயற்சி செய்த ஈசாக், விக்னேஷ் ஆகிய இருவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் கொலை நடைபெற்றது தெரியவந்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் தனது நண்பருடன் முடிச்சூரில் இருந்து திருவொற்றியூரில் உள்ள வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது ராயபுரம் MS கோவில் பகுதியில் சென்றபோது திடீரென காரின் முன்பகுதியில் புகை வந்துள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பார்த்திபன் காரை சாலை ஓரம் நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து ஓட்டுநர் பார்த்திபனும் அவரது நண்பரும் கீழே இறங்கிய நொடிகளில் காரின் முன்பகுதி முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த ராயபுரம் தீயணைப்பு துறையினர் காரில் ஏற்பட்ட தீயை உடனடியாக அணைத்து இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி, ஈச்சங்கல், ஜாப்ராபாத் ஆகிய கிராமங்களில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் பாரி பங்கேற்று திமுக நிதிநிலை அறிக்கைகளை விளக்கி பேசினார். பின்னர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக அனைவருக்கும் அல்வா வழங்கினார். இந்நிலையில் இந்த தேர்தலில் நாம் அனைவரும் அவருக்கு அல்வா வழங்குவோம் என கூறி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் திமுகவினர் அல்வாவை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மகளிர் தினத்தை ஒட்டி பட்டாசு ஆலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது பெண் பட்டாசு தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி மற்றும் தன்னார்வ அமைப்பினர் சார்பில் பெண்கதான் எனும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இப்பேரணியை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா, மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பனவர், கல்லூரி முதல்வர் வசந்தி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் 350க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவியர் பங்கேற்றனர். முன்னதாக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மேயர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் உண்டி. இவர் 2023ஆம் ஆண்டு சின்னமனூர் பகுதியில் நடைபெற்ற கொலை வழக்கில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
இந்நிலையில் தேனி மாவட்ட காவலர்கள் 4 பேர் மீது மதுரை மத்திய சிறையில் இருந்து வழக்கு விசாரணைக்காக ஒண்டியை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து ஆஜர்படுத்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள காத்திருப்பு அறையில் இருந்தனர். அப்பொழுது ஒண்டியின் உறவினரான தனுஷ்கோடி என்ற இளைஞர் மறைத்து வைத்திருந்த கஞ்சா பொட்டலத்தை ஒண்டியிடம் கொடுத்தபொழுது காவலர்கள் அவரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவருடன் வந்திருந்த மற்றொரு இளைஞரிடம் சோதனை செய்தபொழுது அவரிடமும் கஞ்சா பொட்டலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் இருவரிடமிருந்தும் 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்குள் கஞ்சா எடுத்து வந்த இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிட்டாம்பூண்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ரூபாய் 13 கோடியே 71 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் திண்டிவனம் சார் ஆட்சியர் விசிக ஒன்றிய கவுன்சிலர் பனிமலர் ராசாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் வளர்ச்சி என பன்முகம் வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி 76 பள்ளிகளை சிறந்த பள்ளிகளாக தேர்வு செய்து பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. இந்நிலையில் கர்மவீரர் காமராஜரால் தொடங்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியும் பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கும் விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரா தாசிடம் பேராசிரியர் அன்பழகன் விருதினை வழங்கினர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பெண்மையை போற்றும் வடிவில் அணிவகுத்து நின்று உலக மகளிர் தினம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பெண்கள் தின வாழ்த்து தெரிவித்து உற்சாகமாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக நகர கழக செயலாளரும் நகர மன்ற தலைவருமான MKT கார்த்திக் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியருமான தர்பகராஜ் தலைமையில் ஊரக மற்றும் நகர்ப்புற சுய உதவி குழு சார்பாக வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து உறுதிமொழியுடன் துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வண்டரந்தாங்கலை அடுத்த அக்கிரொட்டி புதூரை சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார், கோம்பதி தம்பதியினர். இவர்களுக்கு குஷாலி என்ற 3 வயது மகள் உள்ளார். சுட்டியாக திகழும் குஷாலி சென்னையில் கலாம்ஸ் உலக சாதனைகள் சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எண்கள், பருவ காலங்கள், காய்கறிகள், பழங்கள், பறவைகள், வாகனங்கள், திருக்குறள், கவிதைகள் உட்பட 35 தலைப்புகளில் 640 வார்த்தைகளை 11 நிமிடங்களில் கூறினார். அதேபோன்று 50 வாகனங்களில் பெயரை 34 வினாடிகளிலும், அட்டன் அவுட் என்ற முறையில் 204 படங்களில் சரியானவற்றை 4 நிமிடங்கள் 30 வினாடிகளில் தேர்வு செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். சிறுமியின் தனித்திறமையை பாராட்டி கலாம்ஸ் உலக சாதனைகள் சார்பில் அவருக்கு கலாம் உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. இதனையடுத்து உலக சாதனை படைத்துள்ள சிறுமியை ஊர் பொதுமக்கள் பாராட்டினர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள தலைவன்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயகணேசன், கோகிலா தம்பதியினர். இவர்களின் 7 வயது மகள் முவித்ரா. இவர் உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களும் சாதிக்கலாம் என்ற வகையில் யுனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை முயற்சியில் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் மூலம் 30 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடந்தார். இந்த உலக சாதனை முயற்சி நிகழ்ச்சியை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் அசுர வேகத்தில் ஸ்கேட்டிங் செய்த சிறுமி முவித்ராவின் சாதனையை யுனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற அமைப்பு அங்கீகாரம் செய்துள்ளது. இதனையடுத்து சிறுமி முவித்ராவுக்கு சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாங்கள் யூனிகோ உலக சாதனையிலிருந்து இந்த உலக சாதனை அங்கீகரிக்க வந்திருக்கேன். என் பேர் சிவராமன். இந்த யூனிகோ உலக சாதனையில் டைரக்டராக இருக்கிறேன். இப்போ இது என்னென்னா, தென்காசி மாவட்டத்திலேருந்து சங்கரன்கோயிலிருந்து முவித்ரா 7 வயசு குழந்தை ஸ்கேட்டிங் மூலமாக உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இது உலக அளவில் 30 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 மினிட்ஸில் இந்த உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த உலக சாதனையை யூனிகோ உலக சாதனைக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரும்புலத்தை சேர்ந்தவர் சிவராசன். இவருக்கும் இவரது நண்பருக்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு சிவராசன் தனது நண்பரை கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சிறையில் இருந்து வெளியில் வந்த அவர் இந்த வழக்கிற்காக நாகை நீதிமன்றம் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது தேத்தாக்குடி சத்திரத்தடி அருகே அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த சிவராசன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட செருகளத்தூரிலிருந்து சித்தமல்லி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இச்சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பிளெக்ஸ் பேனர் வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று கோரி சென்னையில் வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை ஆதரித்து மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகத்திலிருந்து வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பதாகை ஏந்தியவாறு அமைதி பேரணி நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக மேற்கு பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் பேசிய கிரிராஜன், பாஜக 10 ஆண்டு காலம் மதத்தின் பெயரால் சர்வாதிகார ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவும் எந்த காரணத்தை கண்டும் மீண்டும் பாசிச பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு மேற்கு வட்டாரம் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை அவமதித்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நன்கொடை விவரத்தை தர மறுக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற கோஷங்களை எழுப்பி 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன், வட்டார காங்கிரஸ் தலைவர் நிக்கோலஸ், எஸ்எஸ்டி வட்டார தலைவர் புண்ணியநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் ஸ்டேட் அருகில் அமைந்துள்ள நல்ல தண்ணி மற்றும் கல்லார் ஸ்டேட் பகுதியில் தொடர்ச்சியாக யானை அட்டகாசம் செய்து வருகிறது. மேலும் அவ்வழியாக செல்லும் வாகனங்களை வழிமறித்து தொடர்கதையாகி வருகிறது. தற்போது இரவில் அவ்வழியாக சென்ற ஆட்டோவை யானை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் யானை தாக்குதலில் இருந்து பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்றும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் லூர்துநாதன் சிலை அருகே உள்ள மைதானத்தில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடை சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கும் நூதன பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளர் மாலிராஜா தலைமையில் திமுகவினர் உளுந்த வடை உள்ளிட்ட விதவிதமான வடைகளை சுட்டு மக்களுக்கு கொடுத்து
வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் பொதுமக்களுக்கு மோடி சுட்ட வடை என கூறி ஒன்றிய அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி வடைகளை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரம் பகுதியில் அதிக அளவில் நைட்டி மற்றும் பெண்கள் உள்ளாடை தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள உற்பத்தியாளர்கள் மொத்தமாக துணி கொள்முதல் செய்வதற்கு சேலம், ஈரோடு சென்று வருகின்றனர். இந்நிலையில் சேலத்திலிருந்து ராஜபாளையத்திற்கு இயங்கி வந்த அரசு பேருந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக பேருந்து இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டதால் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் முயற்சியால் தளவாய்புரத்திலிருந்து சேலத்திற்கு புதிய வழித்தட பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனசேகர், ராஜபாளையம் நகர்மன்ற தலைவர் பவித்ரா ஷியாம் மற்றும் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. இந்த விடுதிகளின் கழிவுநீர் சாலையிலும் நீர்நிலைகளிலும் கொட்டப்படும் அவலம் நீடித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் ஏற்காடு கிளியூர் நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான உணவகத்திலிருந்து கழிவுநீர் சேகரிக்கும் வாகனத்தில் கழிவுநீரை சேகரித்து அதை கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் ஓடையில் கொட்டியுள்ளனர். இதனால் துர்நாற்றம் அதிகமாக இருப்பதை உணர்ந்த அப்பகுதி மக்கள் கழிவுநீர் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டு முதல் பருவத்திற்கான மலர் செடிகளை நடவு செய்யும் பணியினை தோட்டக்கலை துணை இயக்குநர் அப்ரோஸ் பேகம் இன்று துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வரும் ஏப்ரல், மே மாதம் கோடை சீசன் துவங்க உள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் மேரிகோல்டு, பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்கா வகை பிளாக்ஸ் போன்ற 30 வகை மலர் விதைகள் ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, காஷ்மீர் போன்ற இடங்களில் இருந்து பெறப்பட்டு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு சுமார் 1,70,000 நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார்.